அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருங்க. சிக்கன், அது கூட அந்த மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கிறேங்க. மசாலா பொடியை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பரட்டி எடுத்துக்கிறேங்க. லெமன் ஜூஸு, வினிகரு, கொஞ்சம் மாவனை போட்டு பரட்டிக்கிறேங்க. கோட்டிங்க்கு மாவு கூட அந்த தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து அதை கூட சேர்த்து இது பண்ணி வச்சுக்கிறேங்க. பரட்டி வச்சுக்கிறேங்க. கோழி அதில் போட்டு பரட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. ரெண்டு ஓட்டு இதுக்கு எடுத்து வச்சுக்கிறேங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தேவையான அளவு கரெக்டாக போட்டு இது பண்ணுங்க. இது மெயின் வந்து அடுப்பு தான். ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக வைக்கணும். ரொம்ப கம்மியாக இருக்கணும். கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா பொரிச்சு மெதுவாக பொரிச்சு எடுங்க. ஒரு 10 நிமிஷம் டு 15 நிமிஷத்துக்குள்ளே பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா மறுமறுப்பாக அந்த பக்கம் எடுத்து நம்ம சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். கேஎஃப்சி வெளியில் வாங்கி எப்படி சாப்பிடுறோம் அதோட டேஸ்ட் இது நல்லாவே இருக்கும். அந்த ஓமம்லாம் போட்டிருக்கனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம கமெண்ட்டில் போடுங்க. வேறு என்ன தேவை இருக்கோ சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரி பண்ணிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு என்கரேஜ் பண்ண கரெக்டாக தான் அடிக்கடி இன்னும் ஐட்டங்கள் நிறையா போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவீங்க. கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். எதுவாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் அதுனா. கடையில் வாங்கி சாப்பிட்றத இது செய்து சூப்பராக சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.